பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சீக்ரெட்ஸ் ஆஃப் கோட். ஸோ கோட் படத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு சில சீக்ரெட்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று இந்த படத்தில் ஒரு சில சர்ப்ரைஸான விஷயங்களுமே வந்து இருக்க போகுது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நான் மொத்தமாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோட் டீம் வந்து இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிளாக விசில் போடு சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சாங் தான் கோட் படத்தில் இன்ட்ரோ சாங்காக வந்து இருக்க போதாம். இந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த ஒரு சாங் என்ன அப்படின்றது வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் போக போக இந்த ஒரு சாங் வந்து எல்லாருக்குமே பிடிச்சி ரீச் ஆகியிருந்தது. பட் ஆனால் நம்ம பார்த்த இந்த ஒரு விசில் போடு வெர்ஷன் சாங்கை வந்து தேட்டரில் வந்து பார்க்க போகிறது இல்லையா. ஸோ இவன் வந்து இந்த ஒரு விசில் போடு சாங்க்கான ஒரு நியூ வெர்ஷனை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காராம். ஸோ அந்த ஒரு விசில் போடோட ஃப்யூச்சர் வெர்ஷன் சாங்கை தான் நம்ம தேட்டரில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது வந்து புதுசாக இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு நியூ வெர்ஷன் சாங் வந்து சூப்பராக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சாங் ரிலீஸ் ஆக இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக தேட்டர்ஸில் போயிட்டு கண்டிப்பாக இந்த ஒரு சாங்கை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று இந்த கோட் படத்தில் இன்னுமே 3 சாங்ஸ் வந்து இருக்க போதாம். அதாவது இந்த விசில் போடு சாங்கோட நியூ வெர்ஷன் சாங் ஒன்று, நெக்ஸ்ட் ஒன்று வந்து இளையராஜா ஸோ அவருடைய ஓல்டு சாங்கை வந்து ரீக்ரியேட் பண்ணி இந்த படத்தில் ஒரு சாங் ஒன்று வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ லாஸ்ட்டு சாங் வந்து த்ரிஷா அண்ட் விஜய் ஸோ இவங்க 2 பேரும் டான்ஸ் பண்ணுற மாதிரியான சாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாவது இந்த படத்தில் த்ரிஷா கேமியோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது கேமியோவில் இந்த ஒரு படத்தில் அவங்க ஒரு சாங்க்கு வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சாங் தான் இந்த படத்தினுடைய லாஸ்ட் சாங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த படத்தில் இருக்கிற கேமியோஸ். ஸோ இது வரைக்கும் கன்ஃபார்மான கேமியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த். ஸோ அவர் வந்து ஏஐ மூலிமா இந்த படத்தில் ஒரு கேமியோவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் விஜயகாந்த் இந்த படத்தில் ஏஐ மூலிமா வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த படத்தில் தோனி வந்து கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணும்போது ஸோ அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வந்து சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும் போது தான் அங்கே வந்து நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம தோனியை இந்த படத்தில் பார்க்கலாம். பட் ஆனால் தோனி இதில் கேமியோ பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தோனிக்குன்னு ஒரு 2 நிமிஷம் கொடுத்து அந்த மாதிரியான ஒரு கேமியோவை அது வந்து இருக்க போகிறதில்ல. ஸோ சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருது அப்படின்னும் போது ஸோ ஸ்க்ரீனில் தோனியை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பட் ஆனால் அது கேமியோ கிடையாது. ஸோ 1 செகண்ட் 2 செகண்ட் ஸோ அந்த மாதிரி சிஎஸ்கே பிளேயர்ஸை ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் தோனியை நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிவகார்த்திகேயனா. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் ஒரு 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெங்கட் பிரபுக்கிட்டுமே சரி இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கவங்ககிட்டயுமே கேட்கும் போது கன்ஃபார்மாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அதையுமே ஒரு சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் படம் பார்க்கும்போது இந்த படத்தில் எஸ்கேனாவுமே ஒரு கேமியோவில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் இந்த படத்தில் எத்தனை விஜய் இருக்க போகிறாங்க அப்படின்றது தான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் 2 விஜய் இருக்காங்க அப்படின்றது. ஸோ ஓல்டான ஒரு விஜயும் டிஏஜிங் பண்ண ஒரு விஜய் இருக்கார் அப்படின்ற மாதிரி தெரியும். பட் ஆனால் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தில் 3 விஜய் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா விஜயோடைய நாளைய தீர்ப்பு படத்தினுடைய அந்த ஒரு லுக்கில் ஒரு விஜயுமே வந்து ட்ரெய்லரில் காமிச்சிருந்தாங்க. மேபி 3 விஜய் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்குள்ளே. மேபி இன்னொரு விஜய் கூட கொண்டு வர மாதிரி இருக்கலாம். ஸோ என்ன அப்படின்றத தேட்டரில் போயிட்டு பார்க்கலாம். அதேமாதிரி இந்த ஒரு படம் வந்து எந்த படத்தோட ரீமேக்குமே வந்து கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து வில் ஸ்மித் ஆக்ட் பண்ணியிருக்க ஜெமினி மேன் படத்தோட ரீமேக்காக தான் கோட்டை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த மாதிரி வந்து இந்த ஒரு கோட் மூவி வந்து இருக்க போகிறது இல்லையா. இப்போ அதனுடைய ஒரு ஐடியாவாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெமினி மேன் படத்தில் வந்து ஸோ ஓல்டான ஒரு வில் ஸ்மித் யங் வில் ஸ்மித் ஒன்று வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ 3வதுமே ஒரு வில் ஸ்மித் தான் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவாக இந்த கோட் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக கோட் படத்தினுடைய ஸ்டோரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் இந்த கோட் படத்துக்கு என்ன டைட்டிலை சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி அப்படின்ற டைட்டில் தான் விபி வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அது காந்தி அப்படின்னு வைக்கும்போது ஸோ காந்தியோட பயோபிக்கை எடுத்தால் ஸோ அந்த ஒரு நேம் வைக்கலாம். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லை அப்படின்றதுனால படத்தில் விஜயோட நேமை வந்து காந்தி அப்படின்னு வச்சுட்டு இந்த படத்துக்கு கோட் அப்படின்ற டைட்டில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டைட்டில் வந்து ஒரு சூப்பரான டைட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கரெக்டாக அந்த ஒரு டைட்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோட் ஸ்டோரி ஃபர்ஸ்ட்டு வெங்கட் பிரபு யாரை மைண்டில் வச்சு எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அப்புறம் தனுஷ். ஸோ இவங்க 2 பேரை மைண்டில் வச்சு அந்த ஒரு ஸ்டோரி அவர் வந்து எழுதியிருக்காராம். அதாவது அந்த ஓல்டு கேரக்டரில் ரஜினி சாரையும் இந்த யங்கான இந்த ஒரு கேரக்டரில் தனுஷ் சாரை வச்சு இந்த ஸ்டோரியை நான் டெவலப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதேமாதிரி இன்னும் ஒரு சில ஆக்டர்ஸுமே இந்த கதைக்காக வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கேனா அவர்கிட்டையுமே இந்த ஒரு ஸ்டோரி அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இது வந்து தளபதி விஜயை வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு வந்து ஐடியா பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தனி படம் அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹாஃப் தனி படம் அப்படின்ற மாதிரி வந்து வெங்கட் பிரபு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
அதேமாதிரி இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட்டும் வந்து இருக்க போதாம். ஸோ எதிர்பார்க்குற மாதிரி இந்த படத்தில் இருக்க போகிறது இல்லையா, நம்ம எதிர்பார்க்குறதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் இந்த படத்தில் தொடர்ந்து இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த தேட்டர் போயிட்டு விசிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த படம் வந்து 2 டைம் லைனில் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாவது இந்த ஓல்டான விஜய் இருக்கார்ல, ஸோ அவருடைய யங்லுக்கான அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் வர்றது வந்து அது ஒரு டைம் லைனாக இருக்க போது. நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒரு இளைய தளபதி, அதாவது டிஏஜிங் லுக்கில் வர அந்த ஒரு விஜயோட, அதாவது இந்த ஒரு சீன்ஸ் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு டைம் லைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாவது 2 டைம் லைனில் இந்த கோட் மூவி வந்து இருக்க போதாம். அதே மாதிரி லாட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் ஒர்க் இந்த படத்தில் வந்து இருக்க போது. ஸோ ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஃபிலிமாக கண்டிப்பாக வந்து இருக்கும். அதேமாதிரி இது விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுமே எந்த இடத்துலையுமே வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நிறைய சேஞ்சுமே இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஸ்பார்க் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் அந்த டிஏஜிங் லுக்கு வந்து தளபதி விஜய், ஸோ அவருடைய ஃபேஸ்க்கு வந்து கரெக்டாக செட் ஆகாத மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் நிறைய சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படம் ஃபுல்லாகவே இந்த ஒரு டிஏஜிங் லுக் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக செப்டம்பர் 5 தேட்டர்ஸில் இந்த படத்தை போயிட்டு கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட விசிட் பண்ணலாம். ஸோ அதாவது இந்த வாரம் வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே.